அனைவருக்கும் வணக்கம். எ டே எ ஷீட் அப்படிங்கிற இந்த சீரீஸில் ஐஎன்எம்மில் இன்னைக்கு டே 1 பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 35 கொஸ்டின் மட்டும்தாங்க இருக்குது. ரொம்ப ஈஸியாக இதை என்ன பண்ணிடலாம்னா படித்து முடிச்சிடலாம். ஸோ இது என்னன்றதை இப்படி பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா முதல் கேள்வி பாருங்கள். ஹூ ஃபவுண்டட் த நாம்தரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்குறாங்க. நாம்தரி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது யார் தோற்றுவித்தவர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இந்த நாம்தரி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சீக் ரிஃபார்ம் மூமெண்ட், அதாவது சீக்கிய சீர்திருத்த இயக்கம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த நாம்தரி அப்படிங்கிறது இன்னொன்று வரும், நிரன்கரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நிரன்கரி மூமெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இதை நாம்தரி அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இந்த நாம்தரி மூமெண்ட் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாம் அப்படின்னு வந்தால் ராம் அப்படிங்கிறது வரணும். ஏன்னா இதோட பேர் எல்லாமே கிட்டத்தட்ட ஒன்று போல தான் வரும். இப்போ இந்த நாம்தரி மூமெண்ட்டை உருவாக்குறது யாருன்னா பாபா ராம் சிங்னு ஒருத்தர், பாபா பாலக் சிங்னு ஒருத்தர். அதே இது இந்த நிரன்கர் மூமெண்ட்னு ஒன்று இருக்கு இல்லையா, இதை உருவாக்குற ஒரு பேர் பாபா தயாள் தாஸ். பாபா தயாள் தாஸ் அப்படிங்கிறவங்க. நிரன்கர் அப்படின்னா உருவம் இல்லாத, காட் இஸ் ஃபார்ம்லெஸ் அப்படிங்கிறது அர்த்தம். சரிங்களா? அப்போ ஹூ ஃபவுண்டட் த நாம்தரி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பாபா ராம் சிங், பாபா பாலக் சிங்கு. நாம்னு வந்தால் ராம்னு வரணும். இது தோற்றுவிச்ச வருஷம் பார்த்தீங்கன்னா 1857. சரிங்களா? 1857 என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. அவ்வளோதான், சிம்பிள். ரெண்டாவது கொஸ்டின், ஹிந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் வாஸ் ஓப்பன் ஃபார் ஃபர்ஸ்ட் டைம் இன் கல்கட்டா இந்த இயர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எந்த வருஷம்னா 1849. அதாவது கல்கட்டாவில் உருவாக்கப்பட்ட ஸ்கூலோட பேர் என்னன்னா பெத்தூன் ஸ்கூல்னு சொல்கிறாங்க. சரிங்களா? பெத்தூன் ஸ்கூல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த பெத்தூன் ஸ்கூலை ஆரம்பிக்கிறதுக்கு காரணமாக இருந்தது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தக்ஷின் ரஞ்சன் முகர்ஜி. தக்ஷின் ரஞ்சன் முகர்ஜி அப்படிங்கிறவர் தான் இதுக்கு காரணமாக இருக்காரு. அதே இதுதான் முதல்ல உருவாக்கப்பட்ட ஸ்கூலா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. முதல்ல இந்தியாவில் பெண்களுக்காக உருவாக்கப்பட்ட ஸ்கூல் பார்த்தீங்கன்னா 1848 எங்கே ஆரம்பிக்கிறாங்கன்னா பூனேல ஆரம்பிக்கிறாங்க. யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஜோதிபா பூலேவும் அவருடைய மனைவி சாவித்ரிபாய் பூலே அப்படிங்கிறவங்க தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதை ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? 1848 பூனேல ஆரம்பிக்கிறாங்க. இது இந்தியாவில் துவங்கப்பட்ட முதல் பெண்களுக்கான பள்ளிக்கூடம். இது பாருங்க, கல்கட்டாவில் துவங்கப்பட்ட முதல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெத்தூன் ஸ்கூல் 1849. ஒரு வருஷம் டிஃப்ரென்ஸ் இருக்கு ரெண்டுக்குமே. ஸோ இதை தொடங்குறது யாருன்னா ஜோதிபா பூலே, சாவித்ரிபாய் பூலே, இவங்க 2 பேர் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க. சரிங்களா? அடுத்தது பாருங்க, ஹூ மென்ஷன்ட் ராஜாராம் மோகன் ராய் as a father of Indian Renaissance அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரவீந்திரநாத் தாகூர் தான் சொல்லியிருக்கிறாங்க. இந்த ரவீந்திரநாத் தாகூர் பார்த்தீங்க அப்படின்னா இவர் தான் 1915 காந்தியை வந்து என்ன சொல்லியிருப்பாருன்னா மகாத்மா அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாரு. காந்தியை மகாத்மா அப்படின்னு சொன்னது யாருன்னா ரவீந்திரநாத் தாகூர். அதே காந்தியை வந்து பாப்பு அப்படின்னு சொல்லி சொன்னது யாருன்னா நேதாஜி. காந்தியை பாப்புன்னு சொன்னது யாரு அப்படின்னா நேதாஜி. அதாவது ஃபாதர் ஆஃப் நேஷன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா அவர் தான் சொல்லுவார். அடுத்து பாருங்க, அடுத்த கேள்வி, ஹூ வாஸ் நோன் அஸ் த மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ மார்னிங் ஸ்டார் ஆஃப் இந்தியான்னு இது 2 ஆப்ஷன் இருக்குங்க. மார்னிங் ஸ்டார் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் அப்படிங்கிறதான் கரெக்டு. ஆனால் புது புக்கில் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா மார்னிங் ஸ்டார் ஆஃப் மாடர்ன் இந்தியா அப்படிங்கிற ஒரு வேர்டை சேர்க்குறாங்க. அப்படி சேர்த்தாங்கன்னா இது யார் அப்படின்னா விவேகானந்தர் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. இந்த மாதிரி ட்ரிக்கி கொஸ்டின் வரும்போது நல்லா ஆன்சரை பார்த்துக்கோங்க. 90% சான்சஸ் என்ன ஆன்சர் கொடுப்பாங்க அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய் தான் சொல்லுவாங்க. சரிங்களா? நவீன இந்தியாவின் விடிவெள்ளி அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா என்ன போட்டுறணும் அப்படின்னா ராஜாராம் மோகன் ராய். நவீன இந்தியாவின் விடிவெளின்னு கேட்டாங்கன்னா விவேகானந்தர். சரிங்களா? ஆப்ஷனில் பாருங்க, இது 2மே மோஸ்ட்லி வைக்க மாட்டாங்க, ஏதாவது ஒன்று தான் இருக்கும். ஸோ அது என்னன்றதை கரெக்டாக பார்த்துக்கோங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஃபவுண்டட் இந்தியன் ரிஃபார்ம் அசோசியேஷன் இன் 1870? இதை பார்த்தீங்கன்னா கேசப் சந்திர சென். சரிங்களா? கேசி சென் அப்படிங்கிறவர் தான் என்ன பண்ணுறாருன்னா உருவாக்குறாரு. இதே மாதிரி நிறைய பேரில் நிறைய அசோசியேஷன் இருக்குங்க. இந்தியன் அசோசியேஷன் ஒன்று இருக்குது. சரிங்களா? இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த இந்தியன் அசோசியேஷனை உருவாக்குறது யாரு அப்படின்னா எஸ்என் பானர்ஜி. ஆனந்த் மோகன் போஸ் அப்படிங்கிறவங்க என்ன பண்ணுறாங்க உருவாக்குறாங்க.
அதேமாரி இந்தியன் லீக் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்குது. இந்தியன் லீக் 1875. இது வந்து 1876 இந்தியன் அசோசியேஷன் அப்படிங்கிறது. இந்தியன் லீக்னு ஒன்று இருக்குது. இந்தியன் லீக்னு ஒன்று இருக்குது. இது 1875. இதை உருவாக்குறது யாருன்னா சிசிர் குமார் கோஷ். ஸ்கூல் புக்கில் இருக்க டேட்டா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ இந்தியன் ரீஃபார்ம் அசோசியேஷன் அப்படின்னா கேசி சென்னு. இந்தியன் அசோசியேஷன் அப்படின்னு வெறுமனே கேட்டாங்க அப்படின்னா எஸ்என் பானர்ஜி, ஆனந்த் மோகன் போஸ். இந்தியன் லீக் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா 1875 சிசிர் குமார் கோஷ். இன்னொரு இந்தியன் லீக் நீங்கள் பார்க்குறதுக்கான வாய்ப்பு உண்டு. இந்த ஹோம் ரூல் லீகை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா காமன்வெல்த் லீகாக மாற்றுவாங்க. அதோட பேர் இந்தியன் லீக்னு மாற்றுவாங்க. அது வி.கே. கிருஷ்ண மேனன் அப்படின்னு சொல்லி கொண்டு வருவாங்க. 1929 கொண்டு வருவாங்க. அது இதோட கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். பட் இதோட அசோசியேட்டாக இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷனில் இந்தியன் அசோசியேஷன் அப்புறம் இந்தியன் லீக் அப்படிங்கிறது இருக்கு. 1875 சிசிர் குமார் கோஷ். அடுத்து பாருங்க, ஹூ ஃபவுண்டட் த ராமகிருஷ்ண மிஷன் இன் 1897. இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். விவேகானந்தர். எங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா பேலூர் மடம். சரிங்களா, பேலூர் மாத் அப்படின்னு சொல்லி சொல்றோம். பேலூர் மாத் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்றாங்கன்னு ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா 1893 என்ன பண்ணுவாங்கன்னா சிக்காகோல சமய மாநாடு நடக்கும். பார்லிமெண்ட் ஆஃப் ரிலிஜன்ஸ் அப்படிங்கிற அந்த மாநாடு நடக்கும். அதை கலந்துக்கிட்டு விவேகானந்தர் ரிட்டர்ன் வந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு இயக்கம் தான் என்ன அப்படின்னா இந்த ராமகிருஷ்ண மிஷன். 1897 ஆரம்பிக்கிற இடம் பேலூர் மாத் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹூ வாஸ் த ஃபவுண்டர் ஆஃப் பிரம்ம சபா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது கொஞ்சம் பெருசு, டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ பிரம்ம சபா பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்னென்ன ஆரம்பிக்கும்னா ஆத்மீய சபா அப்படிங்கிற பேரில் இருக்கும். அதாவது 1814-15 காலகட்டங்களில் இது என்னவா இருக்கும் அப்படின்னா 1815 என்ன காலகட்டத்தில் ஆத்மீய சபா அப்படிங்கிற பேரில் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் தான் இது என்னவா மாறும்னா பிரம்ம சபான்னு பேர் மாறும். இந்த பிரம்ம சபாக்கு அப்புறம் இதோட பேர் என்னவா மாறும்னா பிரம்ம சமாஜ்னு மாறும். சரிங்களா, அதுதான் 1828 நம்ம பார்க்குறோம். சரிங்களா, இது ஆரம்பிக்கிறது யாருன்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ராஜா ராம் மோகன் ராய். சரிங்களா, இவர் தான் ஆரம்பிக்கிறார். ஆனால் இவர் 1833 இறந்துருவார். ஸோ அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா இந்த இயக்கம் பார்த்தீங்கன்னா 2 பேர் தலைமை எடுத்து நடத்துவாங்க. ஒருத்தர் யாரு பார்த்தீங்க அப்படின்னா தேபேந்திரநாத் டாகூர் அப்படிங்கிறவங்க தலைமை எடுத்து நடத்துவாங்க. இவர் எப்போ உள்ள வருவார்னா 1842 என்ன பண்ணுவார்னா உள்ள வருவார். இவரோட கொள்கைகள் கொஞ்சம் வேகம் எடுத்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேசப் சந்திர சென் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா உள்ள வராரு. இவர் எந்த வருஷம் வர்றாரு அப்படின்னா 1858 என்ன பண்றாங்கன்னா உள்ள வராங்க. இப்போ பாருங்க, பிரம்ம சமாஜ் இருந்துச்சு, ராஜாராம் மோகன் ராய் ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் தலைமை எடுத்து நடத்துறது தேபேந்திரநாத் டாகூர். அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா கேசப் சந்திரசன். அதாவது இவரோட பீரியட்ல ஒரு ஸ்ட்ராட்டஜியில போயிட்டு இருக்கும். தேபேந்திரநாத் டாகூர் அப்படிங்கிறவரோட காலத்துல என்ன ஆயிட்டு இருக்குன்னா ஒரு விதமா போயிட்டு இருக்கும். கேசப் சந்திரசன் காலத்துல ஒரு விதமா போயிட்டு இருக்கும். ஸோ அப்ப என்ன ஆகுது அப்படின்னா இந்த கேசப் சந்திரசன் வந்து ரேடிக்கல் திங்கிங் நிறைய உள்ளவர். சரிங்களா, ரேடிக்கல் திங்கிங் நிறைய உள்ளவர். ஸோ அதனால என்ன ஆகுது அப்படின்னா இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. ஸோ பிரச்சனை வரும்போது 1865 என்ன பண்றாங்க அப்படின்னா கேசப் சந்திரசனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. சரிங்களா, யார் பண்றாங்க அப்படின்னா தேபேந்திரநாத் டாகூர் தான் என்ன பண்றாருன்னா டிஸ்மிஸ் பண்றாரு. ஸோ இவர் என்ன பண்றாருன்னா இவரோட ஃபாலோவர்ஸ் இருப்பாங்க இல்லையா, கேசப் சந்திரசென் அண்ட் ஃபாலோவர்ஸ், இவரோட டிசிபிள் இருப்பாங்க இல்லையா, இவங்க எல்லாம் சேர்ந்து ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேரு பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்பாங்க. எந்த வருஷம்னா 1866 ஆரம்பிக்கிறாங்க. பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அப்ப இது ஒரு பிரம்ம சபான்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதோட பேர் என்னன்னு மாறும் அப்படின்னா ஆதி பிரம்ம சபா அப்படிங்கிற பேர். ஏன்னா இதான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்கன்றதுனால ஆதி பிரம்ம சபா அப்படிங்கிற பேர் என்னாவது பிரம்ம சமாஜ் அப்படின்னு சொல்லிட்டு இதோட பேர் மாறுது. சரிங்களா, ஸோ இது இப்படியே இருக்கா, இதோட போயிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா போகாது. திருப்பியும் இதில் பிரச்சனை வரும். என்ன ஆகுது அப்படின்னா 1878 இவரோட ஃபாலோவர்ஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த கேசப் சந்திரசனோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா இது வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். என்ன காரணம் அப்படின்னா இந்த கேசப் சந்திரசென் தன்னோட 13 வயது பெண் குழந்தை என்ன பண்ணுவார் அப்படின்னா கூச் பெகர் அப்படிங்கிற ஒரு ராஜாக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருவார். ஆக்சுவலாக இவங்க எல்லாமே ரேடிக்கலிசம் பேசினவங்க. இப்படி பண்ணிட்டாரு அப்படின்ற கோபத்தில் என்ன பண்ணுவாங்க, கேசப் சந்திரசென்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாம் சேர்ந்து
தனியாக ஒரு இயக்கத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதோட பேர் சாதாரண் பிரம்ம சமாஜ். சாதாரண் பிரம்ம சமாஜ் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்கன்னா உருவாக்குறாங்க. இது யார் உருவாக்குறாங்க, தலைமை எடுத்து நடத்துறது யாருன்னா ஆனந்த் மோகன் போஸ். ஆனந்த் மோகன் போஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உமேஷ் சந்திர தத்தா. உமேஷ் சந்திர தத்தா. அப்போ நல்லா பாருங்க, சிம்பிள் தான். ஃபர்ஸ்ட் ஆத்மீய சபான் இருக்கு, ஃபர்ஸ்ட் ஒரு சேஞ்சு பிரம்ம சபான் மாறுது, அதுக்கப்புறம் பிரம்ம சமாஜ்னு மாறுது. இதை தான் ராஜாராம் மோகன் ராய் நிறுவுறாரு, 1828 நிறுவிடுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அவர் இறந்ததுக்கு அப்புறம் 1842 தேவேந்திரநாத் தாகூர் கைக்கு வருது, அவர் நடத்திட்டு இருக்காரு. அவருக்கு வயசான காலத்துக்கு அப்புறம் யார் வரானா 1858 ஆச்சாரியா அப்படிங்கிற அந்த பதவிக்கு கேசி சென், கேசப் சந்திர சென் அப்படிங்கிறவர் வர்றார். ஆரம்ப காலத்தில் நல்லா போனாலும் இவரோட கருத்துக்கள் இவருக்கு முரண்பாட்டு வரதால 1865 என்ன பண்றாங்கன்னா அதுல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க. இவர் தனியா வெளியே என்ன ஆரம்பிக்கிறாரு, பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியான்னு மாத்துறாங்க. அப்ப ஏற்கனவே இருந்ததுக்கு ஃபாலோ பண்றாங்களே அவங்களோட பேர் என்ன சொல்லணும், ஆதி பிரம்ம சபா அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிரம்ம சமாஜ் ஆஃப் இந்தியாவும் என்ன திருப்பி மாறுது, சாதாரண பிரம்ம சமாஜ்னு 1878 மாறும். சரிங்களா, 1878 மாறும். சரி, தமிழ்நாட்டில் இதை பத்தின தாக்கம் இருக்கா அப்படின்னு கேட்டேன்னா இருக்கு. 1864 பார்த்தீங்கன்னா தத்துவ போதினி, சரிங்களா, தத்துவ போதினி அப்படிங்கிற ஒரு பத்திரிகையை நடத்தியிருப்பாங்க. சரிங்களா, தமிழ்நாட்டில் யாரு அப்படின்னா காசி விஸ்வநாதர். காசி விஸ்வநாதர் அப்படிங்கிறவர் நடத்தியிருப்பாங்க. இவர் பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிறது ஒன்று நடத்துறாங்க. பிரம்ம சமாஜ நாடகம் அப்படிங்கிறத நடத்தி இந்த பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகள் என்ன பண்றாங்க தமிழ்நாட்டு அளவில் பெருசா பரப்புறாங்க. அதுக்கு உபயோகப்படுத்தப்பட்ட பத்திரிகை தான் என்னது, தத்துவ போதினி. பண்ணது யாரு தமிழ்நாட்டில், காசி விஸ்வநாதர். அவங்க அந்த பிளே, சரிங்களா, அந்த நாடகத்தோட பேரு பிரம்ம சமாஜ நாடகம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which movement was started for social and educational achievement of Muslim in India? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா 4 இயக்கம் இருக்குங்க. சரிங்களா, 4 இயக்கமும் 4 விதமான கருத்துக்களை சொல்றாங்க. அதையும் நம்ம என்னன்னு பார்த்துடலாம். அலிகார்க் இயக்கம், சரிங்களா, சோசியல் எஜுகேஷனல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னு சொன்னீங்கன்னா அலிகார்க் இயக்கம் இது தெரியும். உங்களுக்கு சையத் அகமது கான் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா ஆரம்பிச்சிருப்பாரு. ஸோ இதில் பாருங்க, முஸ்லீம் இயக்கம் மொத்தமாக 4 விதமாக இருக்கும். ஸோ அதில் பாருங்க, ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலிகார்க் மூமெண்ட். இந்த அலிகார்க் மூமெண்ட், சரிங்களா, இது 1875 ஆரம்பிக்கிறாங்க. இதோட நோக்கம் என்ன, இது உங்களுக்கு தெரியும், ஆரம்பிச்சது தெரியும், சையத் அகமத் கான். இதோட நோக்கம் பார்த்தீங்கன்னா சோஷியல் அண்ட் எஜுகேஷன் டெவலப்மெண்ட், கல்வியை முன்னேற்றணும், இஸ்லாமியர்களுக்குள்ள கல்வியை என்ன பண்ணணும், முன்னேற்றணும் அப்படிங்கிறது இதோட நோக்கம். இன்னொரு இயக்கம் இருக்கு, சரிங்களா, 2வது இயக்கம் அகமதியா இயக்கம் அப்படின்னு சொல்றோம். அகமதியா மூமெண்ட் அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா, இது 1889 உருவாக்கப்படுறது. இது யார் கொண்டு வராங்க அப்படின்னா மிர்சா குலாம் அகமத் அப்படிங்கிறவர் என்ன பண்றாருன்னா உருவாக்குறாரு. மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறவங்க. ஸோ இதோட கான்செப்ட் என்னன்னா லிபரல் பிரின்சிபலை உள்ள கொண்டு வர்றது. சரிங்களா, லிபரல் பிரின்சிபல், மேற்கத்திய கொள்கைகள், வெஸ்டர்ன் லிபரல் பிரின்சிபல்ஸ் என்ன பண்றது அப்படின்னா உள்ள கொண்டு வர்றது தான் இதோட நோக்கம். அகமதியார் இயக்கம் மிர்சா குலாம் அகமது அப்படிங்கிறத ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கடுத்து 3வது இயக்கம் பாருங்க அப்படின்னா தியோபந்த் மூமெண்ட் அப்படின்னு சொல்றாங்க. தியோபந்த் மூமெண்ட். இந்த தியோபந்த் மூமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆரம்பிக்கிறது யார் அப்படின்னா முகமது காசிம் நன்டோவி, ரஷீத் அகமது கங்கோஹி. சரிங்களா, 1866 என்ன பண்றாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதோட ஐடியாலஜி, தியோபந்த் மூமெண்டோட கான்செப்ட் என்னன்னா குரானோட கொள்கைகளை பரப்புறது, ப்ரொபகேட்டிங் டீச்சிங்ஸ் ஆஃப் குரான். சரிங்களா, டீச்சிங்ஸ் ஆஃப் குரான். அதே மாதிரி தார் உலூம் அப்படின்னு சொல்றாங்க. தாருல் உலூம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த தாருல் உலூம் அப்படின்னு என்னன்னு கேட்பாங்க, இஸ்லாமிக் எஜுகேஷன் சென்டரை நடத்தி இந்த குரானோட கொள்கைகள் என்ன பண்றது அப்படின்னா மக்களிடையே பரப்புறது அப்படின்னு சொல்றாங்க.
அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வஹாபி மூமெண்ட். வஹாபி மூமெண்ட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது வந்து அப்துல் வஹாப் அப்படிங்கிற ஒரு அவரோட டீச்சிங்ஸ். சரிங்களா, அப்துல் வஹாப் அப்படிங்கிறவரோட டீச்சிங் ஷா வாலியுல்லா அப்படிங்கிறோட இந்த டீச்சிங்ஸ் என்ன பண்றாங்கன்னா பரப்புறது. இதோட நோக்கம் என்னன்னா, மேற்கத்திய கலாச்சாரத்தினால மாறி போற முஸ்லீம் என்ன பண்றாங்க அப்படின்னா திருப்பி அந்த இஸ்லாமிய மதத்துக்குள்ள கொண்டு வருது. அதாவது ரிட்டன் டு ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம் அப்படிங்கிறத சொல்றாங்க. சரிங்களா, ரிட்டன் டு ஸ்பிரிட் ஆஃப் இஸ்லாம் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது எதனால இந்த வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால பாதிக்கப்படுறாங்க இல்லையா, அதனால சொல்றாங்க. வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ்னால வேறு மதத்துக்கு மாறி போனவங்கள திருப்பி அந்த மதத்துக்குள்ள என்ன பண்றாங்கன்னா கொண்டு வரதான் இந்த நோக்கம். அப்ப மொத்தம் 4 இயக்கம் இருக்குங்க, நல்லா ஞாபகம் வச்சுங்க. அலிகார் இயக்கம்னா சோசியல் எஜுகேஷனல் டெவலப்மெண்ட், அகமதியார் இயக்கம்னா லிபரல் பிரின்சிபல்ஸ் கொண்டு வராங்க, தியோபந்த் மூவ்மெண்ட்னா குரானை எல்லாரும் சொல்றாங்க, வஹாபி மூவ்மெண்ட் அப்படின்னா இஸ்லாமுக்கு திரும்ப வாங்க. இப்போ இந்த ஆரிய சமாஜ்ல பாத்தீங்கன்னா அவர் வந்து வேதத்திற்கு திரும்பி செல்லுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி இஸ்லாமியர்களுக்கான வஹாபி மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரிங்களா, ஸோ பாருங்க, இந்த ஃபவுண்டர் ஆஃப் அலிகார் மூவ்மெண்ட் அப்படிங்கிறத பார்த்தாச்சு. ஹூ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் ஆத்மீய சபா அப்படிங்கிறதும் நம்ம பார்த்தாச்சு. அடுத்து ஹூ எஸ்டாப்ளிஷ் த தத்துவபோதினி சபா. தத்துவபோதினி சபா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேபேந்திரநாத் தாகூர் 1839 ஆரம்பிச்சிருப்பாரு. இந்த தத்துவபோதினி சபாவை பார்த்தீங்கன்னா எதுக்காக பயன்படுத்தியிருப்பாருன்னா பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளை பரப்புறதுக்காகவும் என்ன பண்ணியிருப்பாருன்னா இவர் பயன்படுத்தியிருப்பாரு. அதனால தான் 1842 என்ன பண்ணியிருப்பாருன்னா பிரம்ம சமாஜத்தோட தலைவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு இவர் சேர்ந்திருப்பாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 12வது கேள்வி, ஆரிய சமாஜ் 1875 இயர் அவங்களே கொடுத்துருக்காங்க. வாஸ் ஃபவுண்டட் பை யார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. மிக முக்கியமான கேள்வி, சுவாமி தயானந்த சரஸ்வதி. சரி, இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம பார்த்துடலாம். இந்த சுவாமி தயானந்த சரஸ்வதியை பொறுத்தவரையும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு முக்கியமான டீட்டெயில், ஆரிய சமாஜ் அப்படிங்கிறத பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா 1875 ஆரம்பிக்கிறாங்க. அவரோட உண்மையான பேர், முழு உண்மையான பேர், ஒரிஜினல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா மூல் சங்கர் இல்லை மூல் சங்கரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சொல்கிறாங்க. எங்கே இவர் வந்து இதை ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா மார்வி ஸ்டேட், இவர் எங்கே பிறக்கிறாருன்னா மார்வி ஸ்டேட் ஆஃப் கதியாவார் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணுறாங்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி முக்கியமான இதுக்கு முன்னாடி கேட்ட கொஷின் பார்த்தீங்க அப்படின்னா தயானந்த் ஆங்கிலோ வேதிக் ஸ்கூல் எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. லாகூரில் ஆரம்பித்தாங்க. எந்த வருஷம் ஆரம்பித்தாங்கன்னா 1886 ஆரம்பித்தாங்க. சரி, இந்த ஆரிய சமாஜ் அப்போ எங்கே ஆரம்பித்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா பாம்பேயில் ஆரம்பிச்சிருப்பாங்க. லேட்டர் இது எங்கே மாறியிருக்கும் அப்படின்னா லாகூருக்கு மாறிடும், லாகூருக்கு இடம் மாறிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு ஒரு 10 கொள்கைகள் இருக்குது, 10 கைடிங் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆரிய சமாஜோட தோற்றுவித்தவர் இருக்கார் இல்லையா சுவாமி தயானந்த சரஸ்வதி, அவர் எழுதின நூல்கள், புக்கு இதுவும் கேட்பாங்க. சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற ஒரு புக் எழுதியிருக்கிறாங்க. அடுத்தது வேத பாஷ பூமிகா அப்படிங்கிற புக்கும் எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேத பாஷ்யம் அப்படிங்கிற இன்னொரு புக்கும் எழுதியிருக்கிறாரு. சரிங்களா, வேத பாஷ பூமிகா, வேத பாஷ்யம், சத்யார்த்த பிரகாஷ் அப்படிங்கிற சொல்கிறாங்க. அதேமாதிரி இவர் தான் பார்த்தீங்கன்னா கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிற இந்த ஸ்லோகனை சொல்கிறாங்க. இந்த ஸ்லோகனை வச்சு எப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க. சரிங்களா, கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை முதல்ல உபயோகித்ததில் ஒரு ஆள் யாருன்னா இந்த தயானந்த சரஸ்வதியும் ஒருத்தர். இன்னொருத்தர் யார் அப்படின்னா எம்ஜி ரானடே. சரிங்களா, சுதேசி அப்படிங்கிற வார்த்தையை ஆரம்ப காலகட்டத்தில் முதல்ல 2 பேர் உபயோகிச்சிருப்பாங்க. ஒருத்தர் தயானந்த சரஸ்வதி, இன்னொன்று எம்ஜி ரானடே. சரிங்களா, அப்புறம் இவங்களோட ஃபாலோவர்ஸ் யாருன்னு கேட்டாங்க அப்படின்னா கேட்க மாட்டாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. லாலா லஜபதி ராய், அப்புறம் லாலா ஹன்ஸ்ராஜ், லாலா லஜபதி ராய் இவங்களோட முக்கியமான ஃபாலோவர்ஸ். சரி, இன்னொரு முக்கியமான டேட்டா என்னென்னா 1892 இந்த ஆரிய சமாஜ் 2ஆக உடையுது. சரிங்களா, அதாவது தயானந்த் ஆங்கிலோ வேதிக் அப்படிங்கிற ஒரு குரூப்பாகவும் வேதிக் அப்படிங்கிற ஒரு குரூப், வேதிக் இல்லது குருகுலம் இல்லை குருகுல் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில் சொல்கிறாங்க.
அதில் உருவாகுது. அதாவது தயானந்த ஆங்கிலோ வேதிக் அப்படிங்கிறது கொஞ்சம் ப்ராக்ரெசிவாக திங்க் பண்ணவங்க. இந்த வேதிக் அப்படிங்கிறவங்க இந்த கல்ச்சரை பாதுகாக்கணும்னு நினைக்கிறவங்க. இதை பண்ணுறது யார், இதுக்கு தலைமை எடுத்து நடத்துறது யார் அப்படின்னா சுவாமி சாரதானந்தா. சுவாமி சாரதானந்தா. சரிங்களா, இது பின்னாடி ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ 1892 தான் என்ன ஆகுது அப்படின்னா ஆரிய சமாஜ் வந்து ஸ்பிளிட் ஆகுது. சரிங்களா, அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின். ஓகே, ஹூ டிஸ்கிரைப்டு சதி அஸ் அ மர்டர் அக்கார்டிங் டு எவ்ரி சாஸ்திரா? சதி என்பது ஒவ்வொரு சாஸ்திரப்படி ஒரு கொலை என வர்ணித்தவர் யார் அப்படின்னா, உங்களுக்கு சதி அப்படின்னு வந்துட்டாலே 2 பேர் தாங்க ஞாபகம் வரணும். ஒன்று ராஜாராம் மோகன் ராய், இன்னொன்று வில்லியம் பென்டிக். சரிங்களா, இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா சதியை அபாலிஷ் பண்ணுறாங்க. இதுக்காக 4 ஆக்டை கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 4 ஆக்ட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்கால் ரெகுலேஷன். சரிங்களா, சதியை பொறுத்த வரைக்கும் பெங்கால் ரெகுலேஷனில் 17. சரிங்களா, பெங்கால் ரெகுலேஷன் 17 1829 ஆகுது. அதாவது 1829வது வருஷத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரெகுலேஷனை கொண்டு வராங்க. அதே மாதிரி பெங்கால் ரெகுலேஷன் 21. சரிங்களா, பெங்கால் ரெகுலேஷன் 21 ஆஃப் இயர் 1804. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஃபீமேல் இன்ஃபான்டிசைடை பற்றி பேசுது. அபாலிஷன் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைடு அப்படிங்கிறத பேசுது. அடுத்தது பார்த்திங்கன்னா சாரதா சட்டம், சாரதா ஆக்ட். சாரதா ஆக்ட் அப்படிங்கிறது 1930 கொண்டு வரப்படுற சட்டம். இது எதுக்காக அப்படின்னா ரைஸ்டு ஏஜ் ஆஃப் மேரேஜ், திருமணத்துக்கான வயதை என்ன பண்ணுதுன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் தெரியும் எல்லாருக்கும். ஹிந்து விடோ ரீமேரேஜ் ஆக்ட் அப்படிங்கிறது 1856. நேட்டிவ் மேரேஜ் ஆக்டுன்னு ஒன்று இருக்குது. நேட்டிவ் மேரேஜ் ஆக்டு 1872. இதன் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சைல்டு மேரேஜை ப்ரொஹிபிட் பண்ணுறாங்க. ப்ரொஹிபிஷன் ஆஃப் சைல்டு மேரேஜ். ஓகேங்களா, அடுத்த கொஸ்டின், ஹூ மேட் த ஸ்டேட்மெண்ட் வர்ஷிப் ஆஃப் காட் த்ரூ சர்வீசஸ் ஆஃப் புவர் அப்படிங்கிறாங்க சுவாமி விவேகானந்தா. இந்த கொஸ்டின் ரொம்ப வருஷமாகவே கேட்டுட்ருக்காங்க. ஆக்சுவலாக இந்த கொஸ்டினில் சின்ன ட்ரிக்கு வைப்பாங்க. சரிங்களா, சர்வீஸ் டு மேன் கைண்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சேர்ப்பாங்க. சரிங்களா, மேன் கைண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தையை சேர்த்துட்டாங்கன்னா வள்ளலார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, வள்ளலார். அதுக்கப்புறம் பார்த்தீங்க இந்த சர்வீஸ் டு புவர், மேன் கைண்டு, அப்புறம் ஜீவகாருண்யம், புவர், ஹங்கிரி, இந்த மாதிரியான வார்த்தைகள் வரும்போது இந்த வள்ளலார் அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா, ஸோ பட் இது மோஸ்ட் காமனாக அடிக்கடி கேட்கக்கூடியது. வர்ஷிப் ஆஃப் காட் த்ரூ சர்வீசஸ் ஆஃப் புவர் அப்படிங்கிறத சுவாமி விவேகானந்தர் சொல்லியிருக்கிறார். அடுத்தது பாருங்கள், த ஃபவுண்டர் ஆஃப் சத்திய சோதக் சமாஜ் 1873. இது யார் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா ஜோதிபா பூலே அப்படிங்கிறவர் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இந்த ஜோதிபா பூலே பார்த்திங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. மகாத்மா ஆஃப் மகாராஷ்டிரா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவரோட பத்திரிகையோட பேர் குலாம்கிரின்ற சொல்லுவாங்க. ஜோதிபா பூலே அப்புறம் சாவித்ரிபாய் பூலே இவங்க 2 பேர் சேர்ந்து 1848 பெண்களுக்கான ஒரு பள்ளியை என்ன பண்ணியிருக்காங்க பூனாவில் தொடங்கியிருக்கிறாங்க. சரிங்களா, அதுக்கடுத்து சுத்தி மூமெண்ட் யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா சுவாமி தயானந்த சரஸ்வதி என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிச்சிருக்காரு. சுவாமி தயானந்த சரஸ்வதி ஆரம்பிச்சிருக்காரு. அதாவது இதுதான் அந்த வேதத்திற்கு திரும்பிச்சல், கோ பேக் டு வேதாஸ் அப்படிங்கிறது இதை தான் சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், டேஷ் வாஸ் த ஃபர்ஸ்ட் ப்ரோவின்ஸ் வேர் செவரல் ஐடியாஸ் ஆஃப் ரிஃபார்ம்ஸ் ஆரிஜினேட்டட். எங்கே இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா பெங்கால் அப்படிங்கிற இடத்துல தான் ஆரம்பிக்கும். எல்லா பிரச்சனையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கிற இடம் பெங்காலாக தான் இருக்கும். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த நிழல் கிளார் அமைப்பாக இருக்கலாம், நிறையா இருக்குங்க, சதியை ஒழிச்சதாக இருக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்துக்குமே ஆரம்ப புள்ளி பார்த்திங்கன்னா எங்கே இருக்குன்னா பெங்கால்லேருந்து தான் என்ன ஆகுனா அதுக்கப்புறம் பாம்பேயில் பெங்கால் பண்ணிட்டாங்கன்னு பாம்பே பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் மெட்ராஸில் பண்ணுவாங்க, அப்புறம் நார்த் இந்தியாவில் அப்படி பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் ஆரம்பிக்கும். சரிங்களா, ஸோ நான் வச்சுக்கோங்க. அடுத்த நேஷ்னல் சோஷியல் கான்ஃபரன்ஸ் வாஸ் ஆர்கனைஸ் அஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ஜி ரானடே. ஸோ எம்ஜி ரானடே வந்து மிக மிக முக்கியமான ஒரு ஆள்.
சரிங்களா. இவர் ஒரு 3 ஆர்கனைசேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. அது இதில் கேட்பாங்க, புக்கில் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பூனா சர்வஜனிக் சபா. பூனா சர்வஜனிக் சபா, பூனா சர்வோஜினிக் சபா எந்த வருஷம்? 1870, கரெக்ட். அடுத்தது விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன். விடோ ரீமேரேஜ் அசோசியேஷன் இது வந்து 1861, சரிங்களா. அடுத்தது டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி. டெக்கான் எஜுகேஷன் சொசைட்டி இது எப்போ ஆரம்பிக்கிறாங்கன்னா 1884 ஆரம்பிக்கிறாங்க. இது எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறது யாருன்னா எம்ஜி ரானடே. நம்ம ஏற்கனவே பார்த்துருவோம், முதல்ல இந்த சுதேசி அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் உருவாக்குனது யார் அப்படின்னா இவர் தான் உருவாக்கியிருப்பார். ஸோ அதுக்கடுத்து பாருங்கள், கோ பேக் டு வேதாஸ், நம்ம ஏற்கனவே பார்த்தது தான், சுவாமி தயானந்த சரஸ்வதி. தியோசாபிக்கல் சொசைட்டி 1875. இது எங்கே ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. யார் ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா ஹெச்எஸ் ஆல்காட், கலோனல் ஹென்ரி ஸ்டீல் ஆல்காட், அப்புறம் மேடம் பிளாவிட்ஸ்கி அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1879 என்ன பண்ணுவாங்கன்னா அடையாருக்கு வருவாங்க. அதுக்கப்புறம் 1886 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இதோட ஹெட் குவார்ட்டர்ஸை அடையாரை மாற்றுவாங்க. இந்த தியோசாபிக்கல் சொசைட்டி இருக்கு இல்லையா, அதோட ஹெட் குவார்ட்டர்ஸை என்ன பண்ணுறாங்கன்னா அடையாருக்கு மாற்றுறாங்க. பட் இந்தியாவுக்கு வர்றது எந்த வருஷம் அப்படின்னா 1879. அடையார் கிடையாது, இந்தியாவுக்கு வர்றதுன்னு வச்சுக்கோங்க. இந்தியாவுக்கு எப்போ அவங்க வந்தாங்க அப்படின்னா 1879. 1886 என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹெட் குவார்ட்டர்ஸ், அதாவது தியோசாபிக்கல் சொசைட்டியோட ஹெட் குவார்ட்டர்ஸை, அதாவது அமெரிக்காவில் இருந்த ஹெட் குவார்ட்டர்ஸை எங்கே மாற்றுறாங்க, இப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னா அடையாரில் பண்ணுறாங்க. இதில் 1893 தான் யார் வந்து சேர்றாங்கன்னா ஆனி பெசன்ட் வந்து சேருவாங்க. 1893 ஆனி பெசன்ட் வந்து சேர்றாங்க, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், டேஷ் வாஸ் த அடிரண்ட் ஆஃப் பிரம்ம சமாஜ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் பிரம்ம சமாஜத்தின் ஆதரவாளராக திகழ்ந்தவர் யார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நம்ம ஏற்கனவே பார்த்தோம், காசி விஸ்வநாத முதலியார். இவர் தான் இந்த தத்துவ போதனி பத்திரிகை, பிரம்ம சமாஜ நாடகம் இதெல்லாம் நடத்தி என்ன பண்ணுறாருன்னா பிரம்ம சமாஜத்தோட கொள்கைகளை தமிழ்நாட்டில் பரப்பணும்னு நினைக்கிறாரு. இன் விச் இயர் சதி அபாலிஸ்ட் 1829. அதான் நம்ம பார்த்தோம் இல்லையா, பெங்கால் ரெகுலேஷன் ஆக்ட் 17. அடுத்து பார்த்தோம், ஹூஸ் வாய்ஸ் வாஸ் ராஸ்ட் ஆஃப்டர். பார்சி இயக்கங்களோட அவங்களோட முழக்கம் தான் என்னென்னா ராஸ்ட் ஆஃப்டர், அதாவது வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, இல்லை ட்ரூத் டெல்லர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, சரிங்களா. தாதாபாய் நவ்ரோஜியோட பத்திரிக்கையே பார்த்தீங்கன்னா அதோட பேர் என்ன வரும் அப்படின்னா ராஸ்ட் ஆஃப்டர் அப்படின்னு தான் இருக்கும், சரிங்களா. அடுத்த 24வது கேள்வி, ஹூ வாஸ் சுவாமி சாரதானந்தா. ஸோ நம்ம பார்த்தோம் இல்லையா 1892 நம்ம ஆரிய சமாஜில் என்ன பண்ணார் அப்படின்னா தயானந்த ஆங்கிலோ வேதிக்குக்கும் குருகுலத்துக்கும் என்ன பண்ணுறாருன்னா குருகுலத்துக்கு ஒரு ஆதரவு தெரிவிப்பார். அதனால் 2ஆக உடையும். அதுக்கு காரணமாக யார் இருக்கான்னா சுவாமி சாரதானந்தா அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அடுத்து ஹூ வாஸ் ஆத்தர் ஆஃப் த புக் சத்யார்த்த பிரகாஷ். இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், சுவாமி தயானந்த சரஸ்வதி, சரிங்களா. ஸோ வேத பாஷ பூமிகா, வேத பாஷ்யம் அப்படிங்கிற இன்னொரு சில பிற நூல்களையும் என்ன பண்ணியிருக்காரு, எழுதியிருக்காரு. அடுத்து பூனா சர்வஜனிக் சபா எம்ஜி ரானடே பார்த்தோம், 1817 என்ன பண்ணுறாருன்னா ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அடுத்து குலாம்கிரியும் பார்த்தோம், ஜோதிபா பூலே என்ன பண்ணுறாருன்னா அவரோட பத்திரிக்கை இது. அடுத்து பாருங்கள், டேஷ்பார்ட் ட்ரெமெண்டஸ் சேஞ்சஸ் இன் காஸ்ட் ஸ்ட்ரக்சர் இன் கேரளா. ஸோ யார் அப்படின்னா இந்த நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம், சரிங்களா. ஸ்ரீ நாராயண குரு தர்ம பரிபாலன யோகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்னொன்று ஐயங்காளி மூமெண்ட், ஐயங்காளி படை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா கேரளாவை பொறுத்த வரைக்கும் அங்கே நடந்த இந்த திருவாங்கூர் பிரச்சனை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா முதல்ல குரல் கொடுக்கறது இவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ஆரம்பிக்கிறாங்க, சரிங்களா. அதுக்கடுத்து ஹூ ரெப்ரசன்ட்ஸ் தியோசாஃபி அட் த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன். இதுவும் நம்ம ஃபஸ்ட்டு சொன்னோம், 1893 சிகாகோவில் அட்டன் பண்ணுறது விவேகானந்தர்னு பார்த்தோம். ஆனால் இதில் என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா தியோசாஃபிக்கல் மாநாட்டை தலைமை தாங்கிறது யார் அப்படின்னா ஆனி பெசன்ட். புரியுதுங்களா, தியோசாஃபிக்கல் மாநாட்டை தலைமை தாங்கிறது ஆனி பெசன்ட். அதே வருஷத்தில் தான் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா தலைமை ஏற்கிறாங்க பாருங்கள், 1893 தான் என்ன பண்ணுறாங்க தலைமை ஏற்கிறாங்க. தலைமை ஏற்று அந்த பார்லிமெண்ட் ஆஃப் ரிலீஜன்ஸில் தியோசாஃபிக்கல் மூமெண்ட்டுக்கு ரெப்ரசன்ட் பண்ணி போகிறது யாருன்னா ஆனி பெசன்ட், நல்லா ஞாபகம் முக்கியம். அடுத்து நேம் த பர்சன் ஹூ வாஸ் அசோசியேட் வித் நியூஸ் பேப்பர் சாம்பாட் கவுமுடி. இது ராஜாராம் மோகன் ராய் எழுதினது. இவர் இன்னொன்று எழுதியிருப்பார், என்ன எழுதியிருப்பார், மீரட்டுல் அக்பர் அப்படிங்கிறத எழுதியிருப்பாங்க. இந்த மீரட்டுல் அக்பர் அப்படிங்கிறது பெர்ஷியன் மொழியில் உள்ளது, வேற சாம்பாட் கவுமுடி அப்படிங்கிறது பெங்காலி மொழி பத்திரிகை, சரிங்களா.
சாம்பாட் கௌமுடி அப்படிங்கிறது பெங்காலி மொழி பத்திரிகை. இந்த பெங்காலி மொழி பத்திரிகை சாம்பாட் கௌமுதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறாங்க. மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே இது இந்த மீரட்டுல் அக்பர் என்ன சொல்கிறாங்கன்னா மிரர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மிரர் சைடில் எழுதுகிறேன் பார்த்துக்கோங்க. மிரர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ். சரிங்களா? மீர் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. மீரட்டுல்னா மிரர் ஆஃப் இன்டெலிஜென்ஸ், வேற சாம்பாட் கௌமுடி அப்படின்னா மூன் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்தது பாருங்கள், ரவீந்திரநாத் டாகூர் வாஸ் அவார்டு நோபல் பிரைஸ் ஃபார் த லிட்ரேச்சர் இன் இயர் 1913. எதுக்காகனா கீதாஞ்சலி அப்படிங்கிற அந்த புக்குக்காக வாங்குறாரு. அடுத்து பாருங்கள், மூல் சங்கரர் பிற்காலத்தில் என்னவாக அறியப்படுகிறார் அப்படின்னா தயானந்த சரஸ்வதி. ஆரிய சமாஜ் 1875 அந்த கதை எல்லாமே தெரியும். அடுத்தது பாருங்கள், ஆரிய மகிழா சமாஜ் அட் பூனா இன் 1882 வாஸ் ஃபவுண்டட் பை பண்டித ரமாபாய். இதெல்லாம் ஸ்கூல் புக்கு கண்டென்ட்டுங்க. சரிங்களா? பண்டித ரமாபாய். அடுத்து, ஹூ ஆடட் அ நியூ டைமென்ஷன் டு பெங்கால் லிட்ரேச்சர் த்ரூ இஸ் யூனிக் பொலிட்டிக்கல் ஜீனியஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ரவீந்திரநாத் டாகூர். ஸோ இந்த ரெமினிசன்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்க அப்படின்னா அவர் அந்த கருத்துக்களை முன் வச்சுக்கிட்டே இருப்பார். சரிங்களா? ஆத்ம சக்தி அப்படிங்கிற கான்செப்டை என்ன பண்ணுவார்னா எல்லாத்துக்குமே அவர் சொல்லிட்டு இருப்பார். அடுத்தது, ஹூ வாஸ் ஆத்தர் ஆஃப் த புக் கமெண்ட்ரிஸ் ஆஃப் குரான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இது யார் சொல்கிறாங்க, அப்படி யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னா சர் சையத் அகமத் கான். நம்ம பார்த்தோன்னே சையத் அகமத் கான் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம் அந்த அலிகார் மூமெண்ட்டில். இது போக பார்த்தீங்கன்னா இவரோட மேகசின் ஒன்று இருக்குது, தாஹ்தீப் உல் அக்லக். நம்ம இது ஸ்கூல் புக்கில் இருக்குங்க. தாஹ்தீப் உல் அக்லக் அப்படிங்கிற விஷயத்த என்ன பண்ணுறாருன்னா இவர் ஒரு மேகசின் இதையும் ஆரம்பிச்சிருப்பார். ஸோ இன்றைக்கி இந்த ஒரு ஷீட் போதும். இதை கொஞ்சம் நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸியான கேள்விகள் தான். சரிங்களா? அடுத்ததை நாளைக்கு பார்க்கலாம். நன்றி.